இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற widget வந்து சாய்ஸ் சிப். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சிப்னா எப்படின்னா இது ஒரு லேபிள்னு இருக்கும். இப்போ சாய்ஸ் சிப்னா அந்த லேபிளை கிளிக் பண்ணா எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணனா அது ஹைலைட்டா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து சாய்ஸ் சிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கோடுல பாடி சென்டர் நம்ம கொடுத்தாச்சு. பாடி சென்டர் கீழே நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்துக்கணும் சாய்ஸ் சிப்னு அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்றேன். ஸோ கிளிக் சாய்ஸ் சிப் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நம்ம சிப் மட்டும் கொடுத்துருப்போம். இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாய்ஸ் சிப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதே போல இட்ஸ் டு ஹேவ் த லேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லேபிள்ல வந்து எனக்கு எப்படி இருக்கணும் கான்ஸ்டன்டா இருக்கணும்னு நான் சொல்றேன். அண்ட் திஸ் ஷுட் பி அ டெக்ஸ்ட். இன்சைட் த டெக்ஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கணும்னா ஸோ இன்சைட் த சாய்ஸ் சிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இந்த பிரிண்ட் ஆனா அதுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னா இப்போ நான் ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை கொண்டு வர போறோம். ஸோ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இன் கேஸ் ஹிஸ் செலக்டட். ஸோ ஹிஸ் SELECTED செலக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ இருக்கிற பூலியன் ஃபங்க்ஷன்ல ஹிஸ் செலக்டட் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா கலர் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டதுக்கு அப்புறமா என்னன்னா செலக்டட். ஸோ செலக்டட் கலர் எப்படி இருக்கணும்னா இந்த செலக்டட் கலர் வந்து எனக்கு ஒரு கலர்ல விசிபிள் ஆகணும். இப்போ நான் செலக்ட் பண்ண உடனே இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகணும்னா செலக்டட் கலர் டாட் ஸோ டாட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ வந்து ஆரஞ்ச் நான் கொடுத்துட்டேன். ஆரஞ்ச் கொடுத்துட்ட உடனே இந்த ஆக்டிவிட்டி எனக்கு என்ன நடக்கணும் ஆன் செலக்ட்ல நடக்கணும். ஸோ ஆன் செலக்டர் நான் கொடுக்கணும். ஸோ ஆன் செலக்டர் நடந்த அப்புறம் நம்ம வந்து வேல்யூ வந்து இது மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள நீங்க வேல்யூ கொடுக்குறதுனா கொடுங்க. ஸோ கொடுக்க வேண்டாம்னா கொடுக்காதீங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னா இது வந்து ஒரு நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ட்ரூவா இருக்கா இல்ல ஃபால்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு இது செலக்ட் ஆகணும். ஸோ ஹிஸ் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆனா his select வந்து equal to his select equal to new stateல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குறது. ஸோ STAT நியூ ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நியூ ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். நாம இதை டிக்ளேர் பண்ணல. ஸோ இந்த வேல்யூக்குள்ள நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்ல இந்த வேல்யூக்குள்ள நீங்க இப்பதான் வந்து டிக்ளேர் பண்ண போறீங்க. ஸோ நியூ ஸ்டேட். ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க வந்து செட் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த செட் ஸ்டேட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கீழேயே வந்து செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த செட் ஸ்டேட்குள்ள இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு போடுங்க. ஸோ இதுதான். ஸோ இதை போட்டு முடிச்ச உடனே இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சாய்ஸ் சிப் கொடுத்துருப்பீங்க. நீங்க அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற சாய்ஸ் சிப் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் ஆகணும். ஸோ முடிஞ்சிட்டு இப்போ நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து இதோ இங்க இருக்கு. நம்ம கொடுத்த சாய்ஸ் இருக்கு. ஸோ இதுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி சேஞ்ச் த கலர் இந்த ஆரஞ்ச் கலர். மறுபடியும் இந்த செலக்டிங் செட் ஸ்டேட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நார்மல் கலர் போயிடும். இதுதான் வந்து செட் ஸ்டேட் கலர். ஸோ இது வந்து சாய்ஸ் சிப்போட widgetன்னு சொல்லுவாங்க.